நம் சரீரத்துக்கு தேவன் எஜமானா இருந்தால் என்பது சத்தியம் புரிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பச்சை குத்த விரும்ப மாட்டோம். பச்சை குத்துறது பாவமான்றதை தாண்டி நம்ம அதுக்கு ஏன் அது மேலே விருப்பம் போகுது அப்படின்னா, உள்ள ஒருத்தர் இல்லை, அவரை உணரலை. உணர்ந்திருந்தாங்கன்னா அதை செய்ய முடியாது துணிகரமாக. புலமும் புறமான அலங்கரிப்பை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா தேவன் மார்க்கு போடுறாருன்றதை புரிஞ்சுட்டாங்கன்னா மனிதர்கள்ட்ட அங்கீகாரத்தையோ மனிதர்களுடைய கவனத்தையோ ஈர்க்க விரும்ப மாட்டாங்க. அதான் அவர் சொல்கிறார்ல, நான் கர்த்தர். அன்றைக்கி எழுத்தின்படி அவங்களுக்கு புரியலை. நான் கர்த்தர்னோடனே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. மாம்சத்தின்படி வாழ்ந்த அந்த அன்றைய இஸ்தவர்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்தவர்கள். நம்ம அகத்தில் ஆத்துமாவில் ஆண்டவர் வாழ்ந்துறாருன்னா இந்த சரீரம் ஆட்டோமேட்டிக்காக அவரால் இயக்கப்படணும். அதான் நீதியின் ஆயுதமாக மாறணும். அந்த நீதியின் ஆயுதமாய் வாழுகிற இந்த சரீரத்தை மேன்மை பாராட்ட மாட்டோம். தேவ